டேய் எங்கடா அந்த குழந்தைய காணோம்? டேய் குழந்தை வண்டிக்குள்ள தான்டா இருந்துச்சு. பாரு தேரா. சரிடா. பின்னாடி போய் பாரு. டேய் அத ஓடுது பாரு. வாங்கடா. டேய் வாங்கடா போய் புடிங்கடா. டேய் தூக்குடா அவள. டேய் டேய் பிடிடா அவள. டேய் கார் இங்க நிக்குது, நிலா உட்காந்து வேடா. இல்லப்பா, அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா. நம்ம நல்லா தேடி பார்ப்போம். டேய் குழந்தை இங்க இருந்து வேற இடத்துக்கு மாத்தி கொண்டு போயிருப்பாங்களோ? இல்லப்பா, அப்படிலாம் எதுவும் இருக்காது. நிலவுக்கு ஒன்றும் ஆகாது. வாங்க தேடி பார்ப்போம். அங்க எங்க போனாலும் நான் சும்மா விட மாட்டேன். டேய் டேய் கார் வர நிக்குதா? என்ன? டேய் அந்த குழந்தைய தான் யாரோ தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். டேய் அது உங்க அப்பனா இருக்குமோ? டேய் யாரா இருந்தாலும் சும்மா விடக்கூடாதுடா. டேய் வாடா அவனை தூக்குவான். அந்த பக்கம் போலாம். நிலா நிலா டேய் சீக்கிரம் வா. ஓகே வாங்க. டேய் வாங்கடா வாங்கடா. டேய் ஏறுடா சீக்கிரம். ஏறு. ஏறா.
சஞ்சய் என்ன வைக்கிறதுக்கு வேலை பேசுறாங்க. அப்படியாமா? விடாதீங்க. விடாதீங்க. அச்சோ அப்படிதான் போடுங்க. ஏய் சஞ்சய் போடா. ஏறா வண்டியில ஏறா ஏறா வண்டியில விடாதீங்க வண்டியில ஏத்துங்க எல்லாரையும் ஏறா உனக்கு ஒன்றும் அடிப்படல. இல்லப்பா நீங்க எனக்கு ஒன்றும் மட்டும் ஆகல. வரலனா என்ன கடத்தி கொண்டு போயிருப்பாங்க பீம் பாய். என் அம்மா பாவம். நான் இல்லனா உங்க உயிரே விட்டுருவாங்க. கவலைப்படாதம்மா, உனக்கு ஒன்றும் ஆகாது. சஞ்சய் இறக்கி விடுறேன். நிலா கை காட்டு. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் நிலா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அங்கே இருந்திருப்பேனே. ஐயா நீ அழாதம்மா, நிலாவுக்கு ஒன்றும் ஆகாது. இவங்க தானே சூர்யா தேட சொன்னாலே இங்கே இருக்காங்க. சார் உடனே நிலாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லுங்க. ஓகே சார். நான் அம்மா கிட்ட பேசணும். சரி போய் பேசு. போ. டேய் சஞ்சய், சரியான நேரத்துக்கு வந்துட்டேன்டா. குடுமா. ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். உங்கள் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டோம். சார். சார் ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ எங்க சார் இருக்கீங்க? பாப்பா நல்லா இருக்காளா? கண்டுபிடிச்சிட்டாங்களா? நம்ம நிலா கிடைச்சிட்டாமா. ஹலோ ஹலோ நிலா. மேடம், நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுகிறேன். உங்கள் பொண்ணு சேஃபாக இருக்காங்க. நான் உங்கள் மொபைலுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு நீங்கள் உடனே வந்துடுங்க. சார், நான் நிலா கிட்ட ஒரு வார்த்தை பேசணும். அவகிட்ட போனை கொடுங்களேன். ஒரு நிமிஷம் மேடம். பாப்பா, உங்கள் அம்மா பேசணுமா? விது, நிலா. விது, நான் இனிமே உன் கூட சண்டை போட மாட்டேன் விது. சாரி விது. நானும் இனிமே உன்கிட்ட சண்டை போட மாட்டேன். இந்த கொஞ்ச நேரத்துல அம்மாவோட உசுரே போன மாதிரி இருந்துச்சுடா. நீ பத்திரமா இருக்கல? சரி, நானும் தாத்தாவும் உடனே அங்க கிளம்பி வரோம். சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போ. அப்பா வாங்கப்பா, உடனே போலாம். அப்பா வண்டி எடுப்பா. சீக்கிரம்டா. சீக்கிரம் 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 பாப்பா. மாமா. என்னம்மா அம்மா கிட்ட சார், நான் பேசிட்டியா? லொகேஷன் அனுப்பிச்சிட்டேன். உங்க அம்மா வரேன்னு சொல்லியிருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? உடனே வராங்களா? அம்மா, அண்ணன் கண்டிப்பா அண்ணியை திரும்ப கூட்டிட்டு வந்துரும். டைம் ஆச்சு, நீங்க வந்து தூங்குங்க. இல்ல மனசா, ரூமுக்கு போனாலும் எனக்கு தூக்கம் வராது. வித்யாவை திரும்ப கூட்டிட்டு வந்துட்டோன்னு சஞ்சய் கால் பண்ணி சொல்லட்டும், அப்புறம் தூங்குறேன். ஆமா, நீங்க எல்லாரும் ஏன் முழிச்சிட்டு இருக்கீங்க? போய் தூங்குங்க. இப்ப தூங்குனா அப்புறம் அவ மேல அக்கறை இல்லைன்னு சொல்லிடுவீங்க. அது உண்மையா இருந்தாலும் இப்ப நடிச்சுதானே ஆக வேண்டியது இருக்கு.
ஏன்னா இன்னும் சஞ்சயோட சொத்தெல்லாம் அவன் பேர்ல தானே இருக்கு. அதை வாங்குற வரைக்கும் அமைதியா இருப்போம். ஸ்னேகா, நீ போய் தூங்கு. இருக்கட்டும்ங்க. அத்தையே முடிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு மட்டும் என்ன தூக்க வேண்டி கிடக்கு. மனசா, நீ சஞ்சய்க்கு கால் பண்ணு. என்னங்கம்மா? கொடு. ஹலோ. சொல்லுங்கம்மா. எங்கடா இருக்க சஞ்சய்? வித்யா வீட்ல இருந்து கிளம்பிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போனே பண்ணலையே. சாரிமா, இங்க வேற ஒரு பிரச்சனை. என்னாச்சு? ஐயோ, நிலா இப்ப எப்படிடா இருக்கா? நல்லா இருக்காமா. நிலா கிட்ட போனை கொடு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தா. ஹலோ பீம் அம்மா. நிலாமா, உன்னை கடத்திட்டாங்களாமா? ஆமா, ஆனா பீம் பாய் வந்து காப்பாத்திட்டாரு. இல்லனா என்னை எங்கேயாவது கொண்டு போயிருப்பாங்க. என் அம்மா பாவம், அவங்களுக்கு நான் மட்டும்தானே இருக்கேன். அச்சச்சோ, நான் என் அம்மா மேல கோவப்பட்டேன். அதான் தப்பு. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்து போச்சு. சரிம்மா, இனிமே உனக்கு ஒண்ணும் ஆகாது. சரியா? அம்மா வந்துருவாங்க. நீ சஞ்சய் கிட்ட போனை கொடு. சொல்லுங்கம்மா. சஞ்சய், நிலாவோட அம்மா இப்ப எங்கடா இருக்காங்க? இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கம்மா. இப்ப ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. டேய் சஞ்சய். பாப்பா, நீ வாமா. வா. வித்யா தேடிட்டு தான் இருக்கோம். இன்னும் இந்த தகவலும் கிடைக்கல. அவ எங்க போனானே தெரியல. சஞ்சய், நீ நிலாவை காப்பாத்துனது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா வித்யாவை விட்டுறாத. தயவு செஞ்சு அவ எங்க போனான்னு கண்டுபிடிச்சு அவளை திரும்பவும் கூட்டிட்டு வந்துரு சஞ்சய். சரிங்கம்மா. டேய் குட்ரா. வேதா, வித்யா இல்லாம நாங்க வீட்டுக்கு வரமாட்டோம். நீ கவலைப்படாத. சஞ்சய் கிட்ட கொடுக்குறேன். இந்தாடா பேசு. அம்மா, நீங்க போய் தூங்குங்க. நான் வித்யாவை பார்த்த உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இல்லடா, நீ வித்யாவை கண்டுபிடிச்சிட்டு சொல்லு. அது வரைக்கும் என்னால தூங்க முடியாது. இல்ல குட்ரா. வேதா, நீ உடம்ப கெடுத்துக்காத வேதா. மனசு சரியில்லாதப்ப எப்படிங்க தூங்க முடியும்? போமா. என்னாச்சு பீம் பாய்? என்ன சொல்றாங்க? அது ஒண்ணு இல்ல பாப்பா. இவன் வைஃப் இல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, அதான் அம்மா வீட்டுக்கு வர சொல்றாங்க. ஆமா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க கிளம்புங்க பீம் பாய், அம்மா வந்துருவாங்க. உன் அம்மா வரட்டுமா? நாங்க உன் அம்மாவை நேர்ல பார்த்துட்டு கிளம்புறோம். இப்போ உங்களை பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி வா, வாங்க போலாம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓகே சார். கான்ஸ்டபிள், இவனுங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. நான் பாப்பா வாங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க கிளம்புங்க. பாப்பா, அங்க என்னமா நடந்துச்சு? இல்ல, உன்னை எப்படி அவங்க கடத்துனாங்க? நானும் என் அம்மா வெளியூருக்கு போயிட்டு இருந்தோம். எனக்கு பசிக்குதுன்னு ஹோட்டல்ல சாப்பிட போனோமா. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு தனியா கை கழுவ போனேன். அப்ப என் முகத்துல துணிய வச்சு என்ன கடத்திட்டாங்க பீம் பாய். எனக்கு மயக்கமா வந்துருச்சு. என்னால கத்தவே முடியல. ராஸ்கல்ஸ். போலீஸ் அங்கிள், சொல்லுமா. அவனுங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பேரை கடத்திருக்காங்களாம். அவனுங்கள சும்மாவே விடாதீங்க, தூக்கி ஜெயில போட்டுருங்க. போட்டுடலாம் பாப்பா. என் அம்மா தான் பாவம்,
ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல? ஆமாம்மா, குழந்தையை காணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆமா பீம்பாய், என்ன எப்படி தேடி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அது நாங்க கார்ல வந்துட்டு இருந்தோம்ல, அப்போ உன்னை கடத்தின வண்டி எங்களை கிராஸ் பண்ணி போச்சு. அப்போ நான் உன் கையில கட்டி விட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கீழே கிடந்துச்சு. அதை வச்சு உன்னை ஃபாலோ பண்ணி வந்து கண்டுபிடிச்சோம். அதான். உங்களை பார்த்துட்டு நான் தானே கழட்டி போட்டேன். அப்படியா? செம்மையா யோசிச்சு தான் நீ செயல்பட்டிருக்கம்மா. எனக்கு தெரியும் பீம்பாய், கண்டிப்பா நீங்க வந்து என்ன காப்பாத்துவீங்கன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. பீம்பாய் கண்ணத்தை காட்டுங்க. இத்தனை நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம், இப்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். பீம்பாய், என் அம்மா வரட்டும், அவங்க கிட்ட உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். உன் அம்மாவுக்கு தான் என்ன பிடிக்காதே. என் மேல கோவமா இருக்காங்கன்னு சொன்னீங்க நிலா. ஆனா இப்ப கோவப்பட முடியாதுல, நீங்க தானே என்ன காப்பாத்திருக்கீங்க பீம்பாய். இத வச்சு என் அம்மாவை சமாதானப்படுத்திடுவேன். என் அம்மா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க பீம்பாய். நேரா போய் அங்க கொஞ்சம் ரைட் திரும்பணும்னா. ஓகே மேடம். நானும் அவங்கள பார்க்கணும். உன்ன மாதிரி ஒரு தேவதையை வளர்த்துருக்காங்களே, அவங்களுக்கு நானும் நன்றி சொல்லணும். நீங்க எதுக்கு நன்றி சொல்லணும்? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இன்னைக்கு அவன் இந்த அளவுக்கு மாறி இருக்கான்னா அதுக்கு காரணமே நீதானம்மா. உனக்காக தானம்மா அவன் குடியே விட்டான். நீங்க பொய் சொல்றீங்க. உங்க வைஃப்காக தானே நீங்க குடிய விட்டீங்க. அது சரி, நீங்க அவங்கள பாத்தீங்களா? எங்க பாக்குறது? மறுபடியும் அவ என் மேல கோவப்பட்டு போயிட்டா. எங்க போனாங்க? தெரியல. நானும் அப்பாவும் அவ எங்க போனான்னு தேடிக்கிட்டு இருக்கோமா. அச்சச்சோ. ஹலோ பிரதர், நான் சூர்யாவோட ஃப்ரெண்டு பேசுறேன் பிரதர். ஓகே, சொல்லுங்க. அவன் உங்க ஒய்ஃபோட போட்டோ காட்டி தேட சொன்னான். அவங்களை எங்கேயாவது பாத்தீங்களா? ஆமா பிரதர், இங்க ஹைவேல இருக்கிற ஒரு தாபால தான் பார்த்தேன். நான் உங்க நம்பருக்கு அவங்க போட்டோவும் லொகேஷனும் அனுப்பியிருக்கேன். உடனே கிளம்பி வரீங்களா? இப்பவே வரோம். உடனே கிளம்பி வரோம். டேடி, என்னாச்சுடா? அப்பா, ஹைவேல இருக்கிற தாபால என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்திருக்காரு. உடனே வர சொல்றாரு. நம்ம இப்பவே கிளம்பலாமா? எங்க போறீங்க பீம்பாய்? அது நிலா. என் அம்மா வந்துருவாங்க, அவங்களை பார்த்துட்டு போகலாம். இல்ல நிலா, இன்னொரு நாள் பாக்குறேன். இப்ப அதை விட ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? என்கிட்ட கோவமா போன என் வைஃப் இப்போ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நான் போய் அவங்கள பார்த்து கன்வின்ஸ் பண்ணணும். இப்ப மிஸ் பண்ணன்னு வையேன், அவங்கள என்னால் திரும்ப பார்க்கவே முடியாது. அப்ப முக்கியமான வேலை தான். நீங்க கிளம்புங்க பீம்பாய், நான் என் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே. அடுத்த தடவை நான் உங்களை பார்க்கும்போது உங்க ரெண்டு பேரையும் ஜோடியா பார்க்கணும்.